அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்ரேஷன் சிலபஸ் படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதிய பாடத்திட்டத்தின்படி, அதாவது 2025 ஃப்ரேம் பண்ண சிலபஸ் படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலாவதாக பொது தமிழ் தான் பார்க்குறோம். பொது தமிழில் 7 யூனிட் இருக்குது. அந்த 7 யூனிட்டில் நாம் அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய யூனிட் எது அப்படின்னா 7வது யூனிட்டு. அதை ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் தனியாக இருக்குது. அதை முதல்ல டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க முதல்ல அதை படிங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ரெண்டாவது எந்த யூனிட் பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடியது. அந்த இலக்கணத்தில் மொத்தம் 25 வினாக்கள் இருக்குது. நம்ம எளிமையானது, கஷ்டப்படாமல் 2 தலைப்பு தான், எழுத்து சொல் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து வரக்கூடியது. இப்போ நம்மளுடைய பாடக்குறிப்பை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் 300 ருபீஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் சில நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நாம் வியாபார நோக்கில் பண்ணலை, ஏதோ ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். பட் டைப்பிங் மெட்டீரியலுக்காக டைப் பண்ண காஸ்ட்டுக்காவது வேணும் அப்படிங்கிறதுக்காக 200 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்படும் தேர்வர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு முதல்ல மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு எங்கள் அகாடமியோடைய QR கோடு அனுப்புகிறோம். அந்த QR கோடில் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான பிடிஎஃப்பை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நாம் கடந்த காணொலியில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டில் சந்திப்பிழை, வல்லினம் மிகும் இடம், மிகா இடங்கள் பார்த்து முடிச்சிருந்தோம். அதன் பிறகு புணர்ச்சி விதிகளை ஒரு 6 பகுதிகளாக பார்த்துருக்கோம். புணர்ச்சி விதிகள், அதனுடைய பயன்பாடு அப்படின்ட்டு ஒரு 6 பகுதிகளாக பார்த்துட்டோம். அதன் பிறகு தான் நம்ம பிரித்து எழுதுக உள்ளவே வந்தோம். பிரித்து எழுதுக என்ன அப்படின்னா 3ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைய காணொலியில் பார்க்க இருப்பது 9ஆம் வகுப்பிலிருந்து இருக்கக்கூடிய தகவல்களை பிரித்து எழுதுக பகுதியில் நம்ம இன்றைக்கி காண இருக்கிறோம். 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம். கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அறிய முடிகிறது, அறிய கூட்டல் முடிகிறது. தமிழ் பேச்சு, தமிழ் கூட்டல் பேச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கூட்டல் பேச்சு, இதில் எதுவும் மிகில் அப்படியே வருது பாருங்கள், தமிழ் பேச்சு. அடுத்ததாக கைகள், கை கூட்டல் கல். பூக்கள், பூ கூட்டல் கல். மாவடி, மா கூட்டல் அடி. தனியாள், தனி கூட்டல் ஆள். தொன்மையான, தொன்மை கூட்டல் ஆன. சிற்பக்கலை, சிற்பம் கூட்டல் கலை. அக்கல்லில், ஆ கூட்டல் கல்லில். இதனை கொள்ளலாம், இதனை கூட்டல் கொள்ளலாம். இதுதான் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள். அடுத்ததாக 10ஆம் வகுப்பில் உள்ளது. இப்போ நாம் இந்த விதிகள்லாம் நேரடியாக வார்த்தையை சொல்லி எப்படி பிரித்து எழுதுகிறோம், விளக்கம்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இதற்கு போதுமான விளக்கங்கள் கடந்த வல்லினம் மிகும் இடம், மிகா இடம், புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட விதிகள் விளக்கங்களை பார்த்துட்டோம். அதனால் இது நேரடியாக வர்றதுக்கு பதிலாக நீங்கள் புணர்ச்சி விதிகள், வல்லினம் மிகும் இடம், மிகா இடத்தை பார்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு இங்கே உள்ளே வர்றது நலம். 10ஆம் வகுப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. அது என்ன கரெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன கரெக்ஷன் அப்படின்னா நாம் 9ஆம் வகுப்பில் தமிழ் கூட்டல் பேச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். தமிழ் கூட்டல் பேச்சு, இது கொடுத்துருக்கிறத அப்படியே பிரித்து எழுதியிருந்தோம் அப்படின்னா தப்பு இல்லை. ஆனால் இந்த தமிழ் பேச்சு அப்படிங்கிறதே தப்பு தான். என்ன தப்பு அப்படின்னா இதோடைய இலக்கண குறிப்பை நம்ம பார்க்கணும். இலக்கண குறிப்புனா என்ன அப்படின்னா இந்த தமிழ் பேச்சு அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு சொல்லும்போது இரு பெயரெட்டு பண்பு தொகையில் வரும். இரு பெயரெட்டு பண்பு தொகைனா என்ன அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்துச்சுன்னா அதை தான் இரு பெயரெட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா வல்லினம் மிகும் இடத்துல சாரை பாம்பு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சாரை கூட்டல் பாம்பு. ஓகே, இப்போ இதுதான் நமக்கு அது அந்த எடுத்துக்காட்டு இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு. சாரை அப்படிங்கிறது சிறப்பு பெயரா, பாம்பு அப்படிங்கிறது சிறப்பு பெயரா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். பாம்புங்கிறது பொது பெயர். பாம்பு பல வகைகள் உண்டு. இது பொதுவாக பாம்புன்னு சொல்லுவோம். அதில் ஒரு வகையான பாம்பை தான் நம்ம சாரை பாம்புன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் என்னது சிறப்பு பெயர். சாரை அப்படிங்கிறது சிறப்பு பெயர், பாம்பு அப்படிங்கிறது பொது பெயர். அப்போ சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரக்கூடியது தான் நாம் இரு பெயரெட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம். வல்லினம் மிகும் இடத்துல
என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இருபெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குதான்னு பாருங்கள். அப்போது இருபெயரெட்டு பண்பு தொகை இந்த எடுத்துக்காட்டை இது கூட ஒப்பிடுங்க. தமிழ் அப்படிங்கிறது சிறப்பு பெயரா பொது பெயரா அப்படின்னு. தமிழ் அப்படிங்கிறது மொழிகளில் ஒரு வகையான சிறப்பு உடையது, சிறப்பு. பேச்சு அப்படிங்கிறது பொதுவானது. அப்போ தமிழ் பேச்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருபெயரெட்டு பண்பு தொகையில் வரும். அப்போ இருபெயரெட்டு பண்பு தொகையில் வரும்பொழுது இந்த இடத்துல என்னென்ன வந்திருக்கணும், இப்போ வந்திருக்கணும். நான் என்னுடைய மெட்டீரியலை கரெக்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் படிக்கும்போது தெளிவாக பார்த்துவாங்க. அப்போ தமிழ் பேச்சு அப்படிங்கிறது இது சேர்த்து எழுதுக வரும்போது இந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது. அப்போ தமிழ் பேச்சுங்கும்போது வல்லினம் மிகும், அப்போ பேச்சு. இதே ஒரு வார்த்தை மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா இதை ஒப்பிடுங்க. தமிழ் கூட்டல் பேசு. அப்போது இது தமிழ் பேசுன்னு தான் புணரும். தமிழ் இதில் மிகாது. தமிழ் பேசு. இது ஏன் புணராது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இப்போ நான் தமிழ் பேச்சுக்கான விதியை சொல்லிட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம இந்த வார்த்தையை தப்பு பண்ணுறோமா என்ன அப்படிங்கிறத புணர்ச்சி விதிகள், வல்லினம் மிகும், இடம் மிகா எடுத்து தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போது தமிழ் பேச்சு அப்படின்னு வரும்போது இடையில் இப்பு வரும். ஆனால் தமிழ் பேசு அப்படிங்கும்போது இடையில் இப்பு வராது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஓகே, இப்போ நம்ம 10ஆம் வகுப்பை கண்டினியூ பண்ணலாம். அருந்துணை, அருமை கூட்டல் துணை. என் தமிழ்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் அந்த மூன்றாக பிரியறதுக்கான இருக்குது. அந்த மூன்றாக பிரியறதுல கொஞ்சம் திரும்ப பாருங்கள். என் தமிழ்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. கல்வி என்ற, கல்வி கூட்டல் என்ற. பாடான் திணை, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, பாடான் திணை. அடுத்ததாக 11ஆம் வகுப்பு. அணிந்துரை, அணிந்து கூட்டல் உரை. பொது சிறப்பு. இங்கே பாருங்கள், இதே அதில் சொல்லலாம் நம்ம. அந்த சிறப்பு பெயர் பொது பெயர் சொல்கிறோம்ல, இரு பெயரிட்டு பண்பு தொகையில் வரும். பொது சிறப்பு ஆட்டோமேட்டிக்காக அவங்க இச்சு வந்துருக்கு பாருங்கள். என்ன அப்போ பொது சிறப்பு, பொது கூட்டல் சிறப்பு. தமிழ் அரசி, தமிழ் கூட்டல் அரசி, தமிழரசி. நாட்டுப்பண், நாடு கூட்டல் பண் மிகும். பொன் வண்டு, பொன் கூட்டல் வண்டு. மணிமாலை, மணி கூட்டல் மாலை. வாழை இலை, வாழை கூட்டல் இலை. தமிழ் நிலம், தமிழ் கூட்டல் நிலம். மலையருவி, மலை கூட்டல் அருவி. தமிழன்னை, தமிழ் கூட்டல் அன்னை. தென்னை மரம், தென்னை கூட்டல் மரம். தேன்மழை, தேன் கூட்டல் மழை. அடுத்ததாக கனிச்சாறு. கனிச்சாறு பார்க்கும்பொழுது இதுலேயும் வல்லினம் மிஸ் ஆகிருக்கும். கனி கூட்டல் சாறு சேர்த்து எழுதும்போது கனிச்சாறுன்னு வரணும். கனிச்சாறு. என்ன விதிப்படி, எந்த இலக்கண குறிப்புப்படி மிகுது அப்படின்னா, இங்கே வரக்கூடிய இலக்கண குறிப்பு வந்து 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிற இலக்கண குறிப்பு வந்திருக்கும். அது என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ அது இந்த இடத்துல கனி கூட்டல் சாறு சேரும் பொழுது கனிச்சாறு அப்படின்னு வரணும். தமிழ் கூட்டல் படி, தமிழ் படி. நடந்து செல், நடந்து கூட்டல் செல். படித்த நூல், படித்த கூட்டல் நூல். வீடில்லை, வீடு கூட்டல் இல்லை. முரட்டுக்காலை, முரடு கூட்டல் காலை. அச்சு பலகை, அச்சு கூட்டல் பலகை. இங்கே வல்லினம் மிகுது பாருங்கள். அச்சு பலகை, அச்சு கூட்டல் பலகை, அச்சு பலகை. மார்பு கூடு, மார்பு கூட்டல் கூடு, வல்லினம் மிகும். எஃகு கம்பி, எஃகு கூட்டல் கம்பி மிகும். பஞ்சு பொதி, பஞ்சு கூட்டல் பொதி மிகும். செங்கயல், செம்மை கூட்டல் கயல். திருப்புகழ், திரு கூட்டல் புகழ் மிகும். உயர்ந்தோங்கும், உயர்ந்து கூட்டல் ஓங்கும். தண்டுடை, தண்டு கூட்டல் உடை. இயைவதாயினும், இயைவது கூட்டல் ஆயினும். புகழெனின், புகழ் கூட்டல் எனின். மண்ணுயிர், மண் கூட்டல் உயிர். பெருந்தவத்தாய், பெருமை கூட்டல் தவத்தாய். என்றிவை, என்று கூட்டல் இவை. பெருங்கலம், பெருமை கூட்டல் கலம். மாசற்றார், மாசு கூட்டல் அற்றார். வீட்டு தோட்டம், வீடு கூட்டல் தோட்டம் மிகும். வீட்டு தோட்டம் இத்து மிகும். பகட்டு வாழ்க்கை. இது பிரிக்கும்போது பாருங்கள், இதில் புணர்ச்சி விதியில் பார்த்துருப்போம். பகடு, பகட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு. அப்போ பகட்டு வாழ்க்கை, பகடு கூட்டல் வாழ்க்கை. சோற்றுப்பானை, சோறு கூட்டல் பானை. இடையில் இப்பு மிகும். சோற்றுப்பானை. கயிற்று வண்டி, கயிறு கூட்டல் வண்டி.
காட்டு மரம், காடு கூட்டல் மரம், காட்டு கூட்டல் மரம்னு பிரியக்கூடாது. காட்டு அப்படின்னா அது வேறு பொருள். காட்டு மரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காட்டில் உள்ள மரம் தான் காட்டு மரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது பிரியும்போது காடு கூட்டல் மரம் அப்படின்னு பிரிக்கணும். ஆற்று நீர், ஆறு கூட்டல் நீர். வயிற்று பசி மிகும் வல்லினம், வயிறு கூட்டல் பசி. வரவறிந்தான், வரவு கூட்டல் அறிந்தான். பள்ளி தோழன், பள்ளி கூட்டல் தோழன், இடையில் மிகும் பாருங்க, பள்ளி தோழன். நிலத்தலைவர், நிலம் கூட்டல் தலைவர். திரைப்படம், திரை கூட்டல் படம், இடையில் இப்பு மிகும். மரக்கலம், மரம் கூட்டல் களம், இடையில் இப்பு மிகும், இக்கு மிகும். பூங்கொடி, பூப்பெயர் முன் முகும் சொல்லியிருந்தோம், பூங்கொடி. அடுத்தது பூந்தொட்டி, பூ கூட்டல் தொட்டி. பூஞ்சோலை, பூ கூட்டல் சோலை. பூப்பந்து, பூ கூட்டல் பந்து. வாயொலி, வாய் கூட்டல் ஒலி. மண்மகள், மண் கூட்டல் மகள். கல்லதர், கல் கூட்டல் அதர். பாடவேலை, பாடம் கூட்டல் வேலை. காலங்கடந்தவன், காலம் கூட்டல் கடந்தவன். பெருவழி, பெருமை கூட்டல் வழி. பெரியன், பெருமை கூட்டல் அன். மூதூர், முதுமை கூட்டல் ஊர். பைந்தமிழ், பசுமை கூட்டல் தமிழ். நெட்டிலை, நெடுமை கூட்டல் இலை. வெற்றிலை, வெறுமை கூட்டல் இலை. கருங்கடல், கருமை கூட்டல் கடல். பசுந்தளிர், பசுமை கூட்டல் தளிர். பைந்தளிர், இதுவும் அதே தான், பசுந்தளிர் பைந்தளிர் ரெண்டுமே பாருங்கள். பசுந்தளிர் வந்தாலும் பசுமை கூட்டல் தளிர்னு தான் பிரிக்கிறோம். அதே பைந்தளிர்னு வந்தாலும் பசுமை கூட்டல் தளிர்னு தான் பிரிக்கிறோம். பொற்சிலம்பு, பொன் கூட்டல் சிலம்பு. சிறுகோல், சிறுமை கூட்டல் கோல். முறையறிந்து, முறை கூட்டல் அறிந்து. இழுக்கின்றி, இழுக்கு கூட்டல் இன்றி. அரும்பொருள், அருமை கூட்டல் பொருள். மனை என, மனை கூட்டல் என. பயமில்லை, பயம் கூட்டல் இல்லை. பற்பொடி, பல் கூட்டல் பொடி. கற்பொடி, கல் கூட்டல் பொடி. திருவடி, திரு கூட்டல் அடி. சிற்றூர், சிறுமை கூட்டல் ஊர். நீரோடை, நீர் கூட்டல் ஓடை. கற்பிளந்து, கல் கூட்டல் பிளந்து. புவியாட்சி, புவி கூட்டல் ஆட்சி. மணிக்குளம், மணி கூட்டல் குளம். புறந்தருதல், புறம் கூட்டல் தருதல். மண்ணுடை, மண் கூட்டல் உடை. தடந்தேர், தடம் கூட்டல் தேர். காலத்தச்சன், காலம் கூட்டல் தச்சன். உழுதுழுது, உழுது கூட்டல் உழுது. பேரழகு, பெருமை கூட்டல் அழகு. அடுத்ததாக 12ஆம் வகுப்பு செம்பருதி, செம்மை கூட்டல் பருதி. வனமெல்லாம், வனம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். வனம் எல்லாம்னா இங்கே ஆனால் கொடுத்துருக்கிறது வானம் எல்லாம், வானம் கூட்டல் எல்லாம். உன்னை அல்லால், உன்னை கூட்டல் அல்லால். செந்தமிழே, செம்மை கூட்டல் தமிழே. ஆங்கவற்றுள், ஆங்கு கூட்டல் அவற்றுள். தனியாழி, தனி கூட்டல் ஆழி. வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர். இனநிறை, இனம் கூட்டல் நிறை. புதுப்பெயல், புதுமை கூட்டல் பெயல். அருங்கானம், அருமை கூட்டல் கானம். எத்திசை, ஏ கூட்டல் திசை. உள்ளொன்று, உள் கூட்டல் ஒன்று. ஒருமையுடன், ஒருமை கூட்டல் உடன். பூம்பாவாய், பூ கூட்டல் பாவாய். பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். ஏழை என, ஏழை கூட்டல் என. முன்னுடை, முன் கூட்டல் உடை. நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி. உரனுடை, உரன் கூட்டல் உடை. இறைஞ்சி, இறைஞ்சி கூட்டல் ஈ. வாழிய, வாழ் கூட்டல் இய. முட்டீது, முள் கூட்டல் தீது. பனையளவு, பனை கூட்டல் அளவு. சதுரகராதி, சதுரகராதி அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லுங்கள். சதுரகராதி அப்படின்னு நம்ம தமிழ் அறிஞர்களில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் தொண்டில். அதில் யார் ஆசிரியர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சதுரகராதி, சதுர் கூட்டல் அகராதி. மாண்புடையார், மாண்பு கூட்டல் உடையார். திணையளவு, திணை கூட்டல் அளவு. தமிழ் பசி, தமிழ் கூட்டல் பசி. புத்துயிரூட்டி, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. அவையஞ்சான், அவை கூட்டல் அஞ்சான். பசுந்தலை, பசுமை கூட்டல் தலை. வேண்டியதில்லை, வேண்டியது கூட்டல் இல்லை.
புகழ் எனக்கு, புகழ் கூட்டல் எனக்கு. மின்னணுவியல், மின்னணு கூட்டல் இயல். இதே மின்னணுவை மின் கூட்டல் அணு அப்படின்னு மூணாவும் பிரித்து எழுதலாம். மின்னணுவியல் மின் கூட்டல் அணு கூட்டல் இயல் அப்படியாகவும் பிரிக்கலாம். செங்கதிரவன், செம்மை கூட்டல் கதிரவன். மெய்ஞானம், மெய் கூட்டல் ஞானம். பசியறாது, பசி கூட்டல் அறாது. புகலிடம், புகழ் கூட்டல் இடம். பைங்குவளை, பசுமை கூட்டல் குவளை. வேடமணிந்து, வேடம் கூட்டல் அணிந்து. செந்தாமரை, செம்மை கூட்டல் தாமரை. காட்டுயிர்கள், காடு கூட்டல் உயிர்கள். ஐம்பூதங்கள், ஐந்து கூட்டல் பூதங்கள். இங்கே பாருங்கள், ஐம்பூதம் அப்படிங்கிறது 5 கூட்டல் பூதங்கள் அப்படின்னு தான் பிரியணும். விலங்கினம், விலங்கு கூட்டல் இனம். வாழிடம், வாழ் கூட்டல் இடம். உயிரென, உயிர் கூட்டல் என. சிறையில் அடைத்த, சிறையில் கூட்டல் அடைத்த. தாய்மை அன்பு, தாய்மை கூட்டல் அன்பு. மலர்கரம், மலர் கூட்டல் கரம். உணர்வறிய, உணர்வு கூட்டல் அறிய. உலகறிய, உலகு கூட்டல் அறிய. உரமூட்டும், உரம் கூட்டல் ஊட்டும். உலகமெலாம், உலகம் கூட்டல் எலாம். உலகனைத்தும், உலகு கூட்டல் அனைத்தும். உட்பொருள், உள் கூட்டல் பொருள். உடையதுடையரோ, உடையது கூட்டல் உடையரோ. உலகிதனை, உலகு கூட்டல் இதனை. உலகத்துயர்ந்த, உலகத்து கூட்டல் உயர்ந்த. உயிரினங்கள், உயிர் கூட்டல் இனங்கள். உள்ளமுடைமை, உள்ளம் கூட்டல் உடைமை. ஊர்ப்புறம், ஊர் கூட்டல் புறம். ஊனுடைய, ஊன் கூட்டல் உடைய. ஊராண்மை, ஊர் கூட்டல் ஆண்மை. ஊற்றாந்துணை, ஊற்று கூட்டல் ஆம் கூட்டல் துணை. இதை தான் ஊற்றாந்துணை அப்படின்னு சொல்கிறோம். எடுத்தெறிய, எடுத்து கூட்டல் எரிய. எடுத்தறிய அப்படின்னா வேற, எடுத்தெறிய அப்படின்னா வேற. எடுத்தெரியன்னா எடுத்து கூட்டல் எரிய. உடன் எய்தும், உடன் கூட்டல் எய்தும். உயிரோவியமே, உயிர் கூட்டல் ஓவியமே. ஊரிட்ட, ஊர் கூட்டல் இட்ட. ஊற்றுக்கோல், ஊற்றுக்கோல். இங்கே பாருங்கள், இது வேறுபட்டிருக்கும். ஊற்றுக்கோல்னா ஊற்றுன்னு பிரிக்கக்கூடாது, அது ஊன்று கூட்டல் கோல்னு தான் பிரிக்கணும். இயற்றமிழ் அப்படின்னா இயல் கூட்டல் தமிழ். இயற்கை எய்தினார், இயற்கை கூட்டல் எய்தினார். இவையுண்டு, இவை கூட்டல் உண்டு. இலரெனினும், இலர் கூட்டல் எனினும். இருப்பு முனை, இருப்பு கூட்டல் முனை. இவருக்கிட்ட, இவருக்கு கூட்டல் இட்ட. இளஞ்சிறுவர், இளமை கூட்டல் சிறுவர். இடையீடின்றி, இடையீடு கூட்டல் இன்றி. இணையிலா, இணை கூட்டல் இலா. செஞ்சொல்லை, செம்மை கூட்டல் சொல்லை. செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். சிலருண்டு, சிலர் கூட்டல் உண்டு. சான்றோர் கனி, சான்றோர்க்கு கூட்டல் அணி. சோர்விலன், சோர்வு கூட்டல் இளன். சிதறசைத்து, சிதர் கூட்டல் அசைத்து. சொல்லறிய, சொல் கூட்டல் அறிய. செந்நெல், செம்மை கூட்டல் நெல். சிறுபடை, சிறுமை கூட்டல் படை. சினமெனும், சினம் கூட்டல் எனும். சிந்தென்று, சிந்து கூட்டல் என்று. சொல்லாய்வை, சொல் கூட்டல் ஆய்வை. அப்போ நாம் இது வரைக்கும் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பிரித்து எழுதுக சொற்களை பார்த்துருக்கோம். அடுத்ததாக சமச்சீர் பழைய பாடப்புத்தகத்தில் உள்ள தகவலை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக 6வது, அன்பகத்து இல்லா அப்படிங்கிற ஒரே வார்த்தை. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு பிரிக்கலாம். வன்பார்கண், வன்பால் கூட்டல் கண். தளிர்த்தற்று, தளிர்த்து கூட்டல் அற்று. ஓலைச்சுவடி, ஓலை கூட்டல் சுவடி. ஓலைச்சுவடியுடன் தொடர்புடைய தமிழ் சான்றோர்கள் 2 பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ் சான்றோர்களில். அந்த 2 பேர் யார் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓலைச்சுவடி அப்படின்னாலே 2 பேர் அதில் பங்களிப்பு இருக்குது. தமக்குரியர், தமக்கு கூட்டல் உரியர். அன்பீனும், அன்பு கூட்டல் ஈனும். நிழல் அருமை, நிழல் கூட்டல் அருமை. வழக்கென்ப, வழக்கு கூட்டல் என்ப. புறத்துறுப்பு, புறத்து கூட்டல் உறுப்பு. தமிழ் பணி, தமிழ் கூட்டல் பணி. குறிஞ்சிப்பாட்டு, குறிஞ்சி கூட்டல் பாட்டு. தரமில்லை, தரம் கூட்டல் இல்லை. திருவருட்பா, திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா. என்பிலதனை, என்பு கூட்டல் இலதனை. நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர்.
நாய்க்கால் நாய் கூட்டல் கால். நட்பெண்ணாம் நட்பு கூட்டல் எண்ணாம். வேரில்லை வேர் கூட்டல் இல்லை. தொழில் அனைத்தும் தொழில் கூட்டல் அனைத்தும். இரண்டொழிய இரண்டு கூட்டல் ஒழிய. தமிழ் அழகு தமிழ் கூட்டல் அழகு. ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா. இனிதீன்றல் இனிது கூட்டல் ஈன்றல். இரட்டுற மொழிதல் இரண்டு கூட்டல் உற கூட்டல் மொழிதல். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு. பொய்யாதொழுகின் பொய்யாது கூட்டல் ஒழுகின். புறந்தூய்மை புறம் கூட்டல் தூய்மை. யாதொன்றும் யாது கூட்டல் ஒன்றும். பயக்குமெனின் பயக்கும் கூட்டல் எனின். மக்கட்கெல்லாம் மக்கள் கூட்டல் எல்லாம். பிணியின்மை பிணி கூட்டல் இன்மை. குலனுடைமை குலன் கூட்டல் உடைமை. என்பணிந்த என்பு கூட்டல் அணிந்த. திருவாரூர் நான்மணி மாலை. அதை திருவாரூர் கூட்டல் 4 கூட்டல் மணி கூட்டல் மாலை அப்படின்னு பிரித்து எழுதலாம். மணி மாலையும் சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு இங்கே முக்கியமானது நான்மணி மாலை பிரித்து எழுதணும் அப்படின்னா 4 கூட்டல் மணி கூட்டல் மாலை அப்படின்னு எழுதலாம். இல்லை 4 கூட்டல் மணி மாலை அப்படின்னு எழுதலாம். கலம்பகம் களம் கூட்டல் பகம். கலம்பகத்துக்கு புகழ்பெற்ற தமிழ் அறிஞர் யாருங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஒருத்தர் இருக்கார். நெற்கதிர் நெல் கூட்டல் கதிர். மண்ணுண்டோ மண் கூட்டல் உண்டோ. நிலவும் உண்டோ நிலவும் கூட்டல் உண்டோ. நின்னடி நின் கூட்டல் அடி. மணற்கேணி மணல் கூட்டல் கேணி. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு. பசும் பொற்சுடர் பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர். கண்ணிறைந்த கண் கூட்டல் நிறைந்த. செயற்கரிய செயற்கு கூட்டல் அறிய. நட்பன்று நட்பு கூட்டல் அன்று. பொருட்டன்று பொருட்டு கூட்டல் அன்று. ஆருய்த்து ஆறு கூட்டல் உய்த்து. பேச்சுக்கலை பேச்சு கூட்டல் கலை. இச்சு இங்கே பேச்சுக்கலையில் இக்கு மிகும். புத்துயிருட்டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. பிணியின்றி பிணி கூட்டல் இன்றி. குவை எனக்கு குவை கூட்டல் எனக்கு. செய்தித்தாள் செய்தி கூட்டல் தாள். ஓரிடம் ஓர் கூட்டல் இடம். 96 90 கூட்டல் 6. 96 எப்படி வருது? 90 கூட்டல் 6. இலக்கியம் இலக்கு கூட்டல் இயம். மாசிலா மாசு கூட்டல் இலா. ஈரிருவர் அப்படின்னா இரண்டு பேரா ரெண்டு பேரா வாங்கன்னு சொல்கிறாங்களா, அதுதான் ஈரிருவர். 2 கூட்டல் இருவர். 20 ஆண்டு 20 கூட்டல் ஆண்டு. மின்னணுவியல் ஏற்கனவே பார்த்துருப்போம். மின் கூட்டல் அணு கூட்டல் இயல் அல்லனா மின்னணு கூட்டல் இயல் அப்படின்னு பிரிச்சிருப்போம். உள்ளங்கை உள்ளம் கூட்டல் கை. மேம்பாடடைய மேம்பாடு கூட்டல் அடைய. மின்னஞ்சல் மின் கூட்டல் அஞ்சல். 5000 5 கூட்டல் 1000. சிறையில் அடைத்து சிறையில் கூட்டல் அடைத்து. தென்னாடு தென்னாடு அப்படின்னா தெற்கு கூட்டல் நாடு. திசை பெயர்லாம் இப்படி தான் மறிவு வரும். வடக்கு கூட்டல் நாடு வடநாடு. கிழக்கு கூட்டல் நாடு கீழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தென்னாடுனா தெற்கு கூட்டல் நாடு. உடம்பார் உடம்பு கூட்டல் ஆள். ஒன்றுற ஒன்று கூட்டல் உற. கோலமிட்டு கோலம் கூட்டல் இட்டு. கதை அழகு கதை கூட்டல் அழகு. ஏட்டு இலக்கியம் ஏடு கூட்டல் இலக்கியம். நாடகக் கலை நாடகம் கூட்டல் கலை. அங்கே இடையில் இக்கு மிகும். நூற்றாண்டு 100 கூட்டல் ஆண்டு. தேசிய பாடல் தேசியம் கூட்டல் பாடல். நாடகம் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். நாட்டு கூட்டல் அகம்னு பிரிக்கலாம், இல்லை நாடு கூட்டல் அகம் ரெண்டும் போட்டிருக்காங்க பாருங்கள். நாடகம் நாடு கூட்டல் அகம் நாட்டு கூட்டல் அகம். சண்பக காடு சண்பகம் கூட்டல் காடு. போதவிழ் போது கூட்டல் அவிழ். வனந்தொறும் வனம் கூட்டல் தொறும். அருந்திரல் அருமை கூட்டல் திரள். ஒற்றைக்கால் ஒன்று கூட்டல் கால். சிற்றாறு சிறுமை கூட்டல் ஆறு. எளிதென்ப எளிது கூட்டல் என்ப. பண்புடைமை பண்பு கூட்டல் உடைமை. மக்களொப்பு மக்கள் கூட்டல் ஒப்பு. பயனுடையார் பயன் கூட்டல் உடையார். பண்புடையார் பண்பு கூட்டல் உடையார். கண்டபோதெல்லாம் கண்டபோது கூட்டல் எல்லாம். வீடுதோர் அறிந்தும் வீடுதோறும் கூட்டல் இறந்தும். வீடுதோர் இறந்தும் அதுதான் வீடுதோறும் கூட்டல் இறந்தும். கண்டுளம் கண்டு கூட்டல் உளம். வானியல் வான் கூட்டல் இயல்.
தென் திசை தெற்கு கூட்டல் திசை. ஐம்பூதம் ஐந்து கூட்டல் பூதம். வானூர்தி வான் கூட்டல் ஊர்தி. திருவுளம் திரு கூட்டல் உளம். இருநிலம் இரண்டு கூட்டல் நிலம். திருப்புயம் திரு கூட்டல் புயம். பெருந்தவம் பெருமை கூட்டல் தவம். தன்னினம் தன் கூட்டல் இனம். தலைவனென தலைவன் கூட்டல் என. செந்தமிழ்ச் செல்வி செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி. இதில் செந்தமிழ்ச் செல்வி இச்சி வரும் மிகும். நன்றியுணர்வு நன்றி கூட்டல் உணர்வு. தனித்தமிழ் தனி கூட்டல் தமிழ் இடையில் இத்து மிகும். அமுத கிரணம் அமுதம் கூட்டல் கிரணம். பிள்ளைத்தமிழ் பிள்ளை கூட்டல் தமிழ் இத்து மிகும். நகைச்சுவை நகை கூட்டல் சுவை இடையில் இச்சி மிகும். மண்ணுலகம் மண் கூட்டல் உலகம். சிற்றிலக்கியம் சிறுமை கூட்டல் இலக்கியம். உள்ளொதுங்கி உள் ஒதுங்கி அப்படிங்கும்போது உள்ளே கூட்டல் ஒதுங்கி அப்படின்னு பிரியுது. தாய்மையன் தாய்மையன் பிறனை. தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை. அது எப்படி பிரியுது? மூன்றாக பிரியுது. தாய்மையன் பிறனை தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை. அடுத்ததாக 9ஆம் வகுப்பு. தாமுல தாம் கூட்டல் உல. விளையாட்டுடையார் விளையாட்டு கூட்டல் உடையார். அழகிலா அழகு கூட்டல் இலா. செவிக்குணவு செவிக்கு கூட்டல் உணவு. சுவையுணரா சுவை கூட்டல் உணரா. வாயுணர்வு வாய் கூட்டல் உணர்வு. பெறுதல் பெரு கூட்டல் தல். மறுப்பூசி மறுப்பு கூட்டல் ஊசி. மார்போலை மார்பு கூட்டல் ஓலை. எமதென்று எமது கூட்டல் என்று. மொய்யிலை மொய் கூட்டல் இலை. வாயினீர் வாயின் கூட்டல் நீர். வெந்துலர்ந்து வெந்து கூட்டல் உலர்ந்து. காடிதனை காடு கூட்டல் இதனை. கருமுகில் கருமை கூட்டல் முகில். வெண்மதி வெண்மை கூட்டல் மதி. எழுந்தெதிர் எழுந்து கூட்டல் எதிர். அறிவுண்டாக அறிவு கூட்டல் உண்டாக. நா தொலைவில் இல்லை நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. பிணி நோயுற்றோர் பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர். இயல்பீராறு இயல்பு கூட்டல் ஈர் கூட்டல் ஆறு அப்படின்னு பிரியும். இயல்பீராறு இயல்பு கூட்டல் ஈர் அப்படின்னா இரண்டுன்னு அர்த்தம். ஈர் அப்படிங்கும்போது அதுதான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்போம். அப்போ இயல்பு கூட்டல் ஈர் கூட்டல் ஆறு. எனக்கிடர் எனக்கு கூட்டல் இடர். தொழுதேத்தி தொழுது கூட்டல் ஏத்தி. உண்டென்று உண்டு கூட்டல் என்று. நல்லறம் நன்மை கூட்டல் அறம். ஒருவர்க்கு ஒருவன் கூட்டல் கு. இழிவன்று இழிவு கூட்டல் அன்று. சால்பென்னும் சால்பு கூட்டல் என்னும். தமிழ் பாடம் தமிழ் கூட்டல் பாடம். இருபெயரட்டு பண்பு தொகை இதான். கற்சிலை கல் கூட்டல் சிலை. காட்டுக்கோழி மிகும் காடு கூட்டல் கோழி காட்டுக்கோழி. ஆற்றுப்பாலம் ஆறு கூட்டல் பாலம். கிணற்று தவளை இடையில் இத்து மிகும். கிணறு கூட்டல் தவளை கிணற்று தவளை. செப்புக்குடம் செம்பு கூட்டல் குடம். சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம். கருப்பு வில் கரும்பு கூட்டல் வில் கருப்பு வில். கருப்பு நான் கரும்பு கூட்டல் நான். பொன் வளையல் பொன் கூட்டல் வளையல். வட்டப்பலகை வட்டம் கூட்டல் பலகை. குளக்கரை குளம் கூட்டல் கரை. இருப்பாணி இரும்பு கூட்டல் ஆணி. ஈண்டினியான் ஈண்டு கூட்டல் இனியான். செவ்விருப்பாணி வெவ்விருப்பாணி வெம்மை கூட்டல் இருப்பு கூட்டல் ஆணி. மற்றிரண்டு மற்று கூட்டல் இரண்டு. குருசேற்றி குருசு கூட்டல் ஏற்றி. தன்னறிய தன் கூட்டல் அறிய. தவிப்பெய்தி தவிப்பு கூட்டல் எய்தி. இத்தகைய ஈ கூட்டல் தகைய. மனநலம் மனம் கூட்டல் நலம். இருப்பு முனை இரும்பு கூட்டல் முனை. ஈண்டிவரே ஈண்டு கூட்டல் இவரே. எடுத்துரைக்கும் எடுத்து கூட்டல் உரைக்கும். பங்கிட்டார் பங்கு கூட்டல் இட்டார். எழுத்திட்டார் எழுத்து கூட்டல் இட்டார். என்றாகடியமான என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன. ஆறளவு அருமை கூட்டல் அளவு. இது ரிப்பீட் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. ஆறளவு அப்படின்னா அருமை கூட்டல் அளவு. பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன். தந்துய்துமின் தந்து கூட்டல் உய்மின். வில் எழுதி வில் கூட்டல் எழுதி. பூட்டுமின் பூட்டு கூட்டல் மின். அடுத்ததாக ஓல்டு 10ஆம் வகுப்பு.
வழியொழுகி வழி கூட்டல் ஒழுகி அவ்வூர் ஆ கூட்டல் ஊர் கார் சிலம்பு கார் சிலம்பு அப்படிங்கும்போது கால் கூட்டல் சிலம்பு வெளியுலகில் வெளி கூட்டல் உலகில் எவ்விடம் ஏ கூட்டல் இடம் அங்கண் கூட்டல் கண் பற்பல பல கூட்டல் பல புன்கண் புன்மை கூட்டல் கண் மென்கண் மென்மை கூட்டல் கண் செலவொழியா செலவு கூட்டல் ஒழியா வழிக்கரை வழி கூட்டல் கரை எம்மருங்கும் ஏ கூட்டல் மருங்கும் எங்குறைவீர் எங்கு கூட்டல் உறைவீர் கண்ணருவி கண் கூட்டல் அருவி உடம்பெல்லாம் உடம்பு கூட்டல் எல்லாம் திருவமுது திரு கூட்டல் அமுது மனம் தழைப்ப மனம் கூட்டல் தழைப்ப நற்கரிகள் நன்மை கூட்டல் கரிகள் இன்னமுது இனிமை கூட்டல் அமுது நான்மறை நான்கு கூட்டல் மறை விதிர்ப்புற்றஞ்சி விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி பாவிசை பா கூட்டல் இசை நாற்கரணம் நான்கு கூட்டல் கரணம் கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் நாற்பொருள் நான்கு கூட்டல் பொருள் செவியறுத்து செவி கூட்டல் அறுத்து இளங்கனி இளமை கூட்டல் கனி வடகிழக்கு வடக்கு கூட்டல் கிழக்கு தென்மேற்கு தெற்கு கூட்டல் மேற்கு தென்கிழக்கு தெற்கு கூட்டல் கிழக்கு வடமலை வடக்கு கூட்டல் மலை கீழ்நாடு கிழக்கு கூட்டல் நாடு. அடுத்ததாக மேல்நாடு மேநாடு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். மேல்நாடு அப்படிங்கிறதையும் மேநாடு அப்படிங்கிறதையும் மேற்கு நாடுன்னு தான் பிரிக்கிறோம். அப்போ மேற்கு கூட்டல் நாடு சேர்த்து புணரும் பொழுது எப்படி வரும்? மேல்நாடு மேநாடு அப்படின்னு வரும். அப்போ மேல்நாடு ஈக்குவல் டு மேற்கு கூட்டல் நாடு, மேநாடு அதுவும் மேற்கு கூட்டல் நாடு அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பாசிலை பசுமை கூட்டல் இலை, பைங்கூழ் பசுமை கூட்டல் கூழ், சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை, சேதாம்பல் செம்மை கூட்டல் ஆம்பல், வட்டக்கல் வட்டம் கூட்டல் கல், பிணியறியோம் பிணி கூட்டல் அறியோம், எந்நாளும் ஏ கூட்டல் நாளும், நாம் என்றும் நாம் கூட்டல் என்றும், தேவாரம் தே கூட்டல் ஆரம் இல்லை தே கூட்டல் வாரம் ரெண்டு வகையாகவும் பிரிப்பாங்க. தேவாரம் தே கூட்டல் ஆரம் தே கூட்டல் வாரம், தெண்டிரை தென்மை கூட்டல் திரை, பெருக்கெடுத்து பெருக்கு கூட்டல் எடுத்து, உள்ளுரை உள் கூட்டல் உரை, நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர், அவ்வழி ஆ கூட்டல் வழி, இருவிழி இரண்டு கூட்டல் விழி, வெள்ளெயிறு வெண்மை கூட்டல் எயிறு, கரிக்கோடு கரி கூட்டல் கோடு, பெருங்கிரி பெருமை கூட்டல் கிரி, எண்கினங்கள் எண்கு கூட்டல் இனங்கள், வீழ்ந்துடல் வீழ்ந்து கூட்டல் உடல், மாதிரத்துறை மாதிரத்து கூட்டல் உரை, பெருவரி பெருமை கூட்டல் வரி, பெருஞ்சிரம் பெருமை கூட்டல் சிரம், தண்டலிற் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம், திண்டிரல் திண்மை கூட்டல் திரள், சிரமுகம் சிரம் கூட்டல் முகம், பணிந்திவர் பணிந்து கூட்டல் இவர், அன்பெனப்படுவது அன்பு கூட்டல் எனப்படுவது, பண்பெனப்படுவது பண்பு கூட்டல் எனப்படுவது, பற்றில்லேன் பற்று கூட்டல் இல்லேன், போன்றிருந்தேன் போன்று கூட்டல் இருந்தேன், கண்ணிரண்டு கண் கூட்டல் இரண்டு, ஓரிரவு ஓர் கூட்டல் இரவு. ஓரிரவு அப்படின்னு ஒரு ஆசிரியர் நூல் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அந்த தமிழ் சான்றோர் நமக்கு வரல. இருந்தாலும் அதை தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஓரிரவு என்ற நூலின் ஆசிரியர் யார்? எல்லரு எல் கூட்டல் அரு, அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல், பெரும்பெயர் பெருமை கூட்டல் பெயர், புகுந்தீங்கு புகுந்து கூட்டல் ஈங்கு, பெண்ணணங்கு பெண் கூட்டல் அணங்கு, நற்றிரம் நன்மை கூட்டல் திறம், நெடு நாவாய் நெடுமை கூட்டல் நாவாய், வாளரா வாள் கூட்டல் அரா, அங்கை அகம் கூட்டல் கை. அடுத்ததாக 11ஆம் வகுப்பு பழைய பாடப்புத்தகம், தொல்கவின் தொன்மை கூட்டல் கவின், பை நிறம் பசுமை கூட்டல் நிறம், மரவடி மரம் கூட்டல் அடி, மரக்கிளை மரம் கூட்டல் கிளை, மட்கலம் மண் கூட்டல் களம், கழற்கால் கழல் கூட்டல்
கால். கட்குடம் கல் கூட்டல் குடம். கட்டிடம் கட்டு கூட்டல் இடம். அப்போ இது வரைக்கும் நாம் 3ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பழைய புதிய பாடப்புத்தகத்தில் இருந்த பிரித்து எழுதுக சொற்களை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த காணொலியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து அகர வரிசையில் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1100 வார்த்தைகள். இதெல்லாம் ரிப்பீட்டட் ஆச்சு, அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதே இப்போ நம்ம பார்த்தது தான் நம்ம கிளாஸ் வைஸ் பார்த்தோம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு புதுசு பழசு அப்படின்னு பார்த்தோம்ல. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தது ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். 1100 வார்த்தைகளை அகர வரிசையில் பார்த்து முடிக்க போகிறோம். இப்போது இது முடித்ததுக்கு பிறகு நம்ம சேர்த்து எழுதுக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.